வெல்கம் டு தேஜஸ் விஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்னோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக பல வழிகளில் நம்ம முயற்சி செஞ்சாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் தடைகள் அப்படிங்கிறது நம்மளோட பண வரவை தடுத்துட்டே இருக்கும். அந்த பணமானது நம்மக்கிட்ட வராமல் தள்ளி போய்கிட்டே இருக்கும். இதே போல் யாராவது நம்மளுக்கு பணம் தர வேண்டியதாக இருந்தால் கூட அவங்களால அந்த பணத்தை தர முடியாத அளவுக்கு தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட தடைகளையும் தடங்கல்களையும் நீக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான அமாவாசை வழிபாடை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து இந்த மாதிரியான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. பணவரவு அப்படின்னதும் நம்மளோட நினைவுக்கு வரக்கூடிய முதல் தெய்வமாக மகாலட்சுமி தாயார் தான் திகழ்கிறாங்க. மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய அனைத்திற்குமே பணவரவை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அந்த வகையில் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாக திகழக்கூடியது தான் இந்த துளசி செடி. அதனால தான் நம்ம எல்லாரோட வீட்டிலையும் துளசி செடியை வளர்க்கணும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட துளசி செடியை இந்த முறையில் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். வாங்க அது என்ன மாதிரியான வழிபாடு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கு. அந்த கிழமையில எந்த தெய்வத்தை நாம வழிபடுறோமோ அதற்கேற்றால் போல பலன்களை நாம பெற முடியும். இது தவிர அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்கள்ல நாம செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு அதிகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் இந்த துளசி வழிபாடை நாம அமாவாசை தினத்துல செய்யணும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. அமாவாசை தினத்தன்னைக்கு பொதுவாகவே முன்னோர்களின் வழிபாட்டை தான் நாம முதல்ல மேற்கொள்ளுவோம். அப்படி முன்னோர்கள் வழிபாடு செய்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம துளசி செடியையும் வழிபட்டோம் அப்படின்னா பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கும். அப்படிப்பட்ட இந்த வழிபாடை செய்கிறதுக்கு கண்டிப்பான முறையில் நம்மளோட வீட்டில் துளசி செடி இருக்கணும். முதலாவதா நீங்கள் துளசி செடியை சுத்தம் செஞ்சுக்கிறீங்க. பிறகு துளசி செடிக்கு முன்பாக ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சிருங்க. பிறகு துளசி செடிக்கு ஊதுபத்தி காட்டுங்க. அடுத்ததாக 11 ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கிறங்க. அதாவது 1 ரூபாயாக 11 எடுத்துக்கிறங்க. அதையும் கழுவி துளசி செடியில், அதாவது துளசி செடியின் வேறு செல்லும் இடத்துல துளசி செடியை சுற்றி இந்த 11 ரூபாய்களை வைச்சிருங்க. பிறகு சுத்தமான ஒரு டம்ளரை எடுத்து அதில் நிறைந்த குட தண்ணீரை எடுத்துக்கணும். இந்த நீரோட காய்ச்சாத பசும்பால் 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறங்க. இந்த பசும்பால் கலந்த தண்ணீரை ஓ மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு மனதார சொல்லிக்கிட்டே அந்த 1 ரூபாய் நாணயங்கள் மேலே படுறபடி அந்த பாலையும் நீரையும் கலந்து ஊற்றணும். மீதம் இருக்கிற பாலை துளசி செடியில் எல்லா இடங்கள்லையும் ஓரங்கள்லையும் ஊற்றி முழுசாக நனைச்சிடுங்க. அடுத்ததாக மஞ்சளால் துளசி செடிக்கு அர்ச்சனை செய்யணும். அதே போல் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்யணும். இப்படி அர்ச்சனை செஞ்சு முடிஞ்ச பிறகு கற்பூரம் காட்டி வணங்கிக்கணும். இந்த முறையில் பூஜையை நீங்கள் நிறைவு செய்த பிறகு நாம் வச்சிருக்கிற அந்த 11 ரூபாவை எடுத்து அன்றைய தினம் ஏதாவது ஒரு நல்ல செலவுக்காக உபயோகப்படுத்திக்கலாம். இந்த முறையில் நாம் அமாவாசை தினங்களில் துளசி செடியை வழிபடுறதன் மூலமாக நமக்கு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கிறதோட மட்டும் இல்லாமல் பணவரவும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு முறை தான். நீங்கள் ஒவ்வொரு அமாவாசையும் விடாமல் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்து பார்த்து பலன் பெறுங்க. நீங்கள் பார்த்து பயன்பெற்றது மட்டும் இல்லாமல் உங்களோட உறவினர்கள் நண்பர்களோடையும் என்னோட பதிவை ஷேர் பண்ணிக்கிறங்க. இதே போல் இன்னொரு நல்ல தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்டில் தென், தேஜஸ் விஜி.